இன்றைக்கி நம்ம வீட்டில் ராகி ரொட்டி ரொம்ப டேஸ்டியாக ஹெம்மியாக ரொம்ப சாஃப்டான ராகி ரொட்டி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ராகி ரொம்ப ஸ்பெஷல், ஆனால் அதை விட இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு 2 கப் எடுத்துருக்கேன்னா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெங்காயம் தேவையான அளவு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை. ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ் சொன்னாலும் நான் பட் கீரை, முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்து போட்டுடலாம். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப அயன் ரிச்சாக இருக்கிற கீரைனா அது முருங்கைக்கீரை தான். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் மாவில் ஆனியன் தேவையான அளவு, கீரை, முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாமே போட்டுடலாம். அப்புறம் இதுக்கு மசாலா இந்த ஐட்டம்க்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா அப்படியே ட்ரையாகவே, வாட்டர் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரையாகவே இந்த மாதிரி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த அளவுக்கு ட்ரையாக நல்லா எல்லாம் கலந்து விட்ட பிறகு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணியாச்சுல. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எந்த பதவுக்கு காமிக்கணும் நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பேசுகிற அளவு மாதிரி தான். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக என்ன, ரொம்ப கொஞ்சமாக ஒரு இந்த அளவுக்கு ஒரு 2 குழிக்கரண்டி அவ்வளோதான். இதுக்கு மேலே எண்ணெய் வேண்டாம். நல்லா பிசைஞ்சிக்குவோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நான் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஒரு பக்கம் மாவு ரெடியாக இருக்குது அண்ட் பட்டர் ஷீட்டில் ஆயில் தடி வச்சுருக்கேன். தவாவும் சூடாயிடும். இப்போது உருண்டை பிடிச்சி நம்ம இதில் தரட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போது இப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வாட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு சென்டரில் ரொம்ப தின்னாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் சைட்லேயும் தின்னாக பண்ணணும். இப்படி பண்ணும்போது கையில் ஒட்டும் போதெல்லாம் தண்ணி கொஞ்சம் இது பண்ணிக்கணும். இப்போ நல்லா தின்னாக பண்ணிட்டேன். இப்போ இதில் 3 ஹோல் போட்டுருவேன். ஈவனாக குக் பண்ணால் தான், வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பேலன்ஸிங்காக. தவா நல்லா காஞ்சிட்டு இப்போது கொஞ்சமாக ஆயில் தாராளமாக விடணும். தவாவில் ஃபஸ்ட்டு பட்டர் ஷீட் எடுத்து இப்படி அழகாக இல்லை போட்டால் அவ்வளோதான் முடிஞ்சு. இதை பொறுமையாக இப்படி எடுத்துட்டாலும் சூப்பராக வந்துடும். இப்போ இது மேலே கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கணும். அவ்வளோ, இதுக்கு மேலே ஆயில் தேவைப்படாது. இப்போ ஆப்போசிட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டேன். அவ்வளோதான். இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ராகி ரொட்டி. இது ரொம்ப ஹெல்தி பிகாஸ் ஆஃப் நார்மலாகவே ராகியே ரொம்ப ஹெல்தி. இதில் கூட நம்ம கீரை சேர்த்துருக்கிறது இன்னுமே ஹெல்தி. ஸோ கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் ஊட்டுங்க, ஹெல்த்தியாக இருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.